கண்டிப்பாக வெற்றினா எல்லாரும் கொண்டாடுவாங்க. அது தோல்வினா யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. தோல்வி யார் பண்ணுறாங்களோ அவங்க மறுபடியும் மறுபடியும் வெற்றி அடையணும்னு தான் பார்ப்பாங்க தவிர்த்து தோல்வியை யாருமே கொண்டாட மாட்டாங்க. வெற்றியை கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும். ப்ளஸ் அதுக்கு தலைக்கு மேலே ஏறி கொண்டாடக்கூடாது. பேன் இண்டியா மூவி நாங்கள் பெருசாக செலவு பண்ணால் ஓடிடும். ஒரு சில படங்கள் அது ஓடிடுச்சு. பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், கண்டாராக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டோரி கண்டென்ட் நல்லா இருந்ததுனால அது பேன் இண்டியா மூவியாக ஆயிடுச்சு. பேன் இண்டியாலாம் எதுவுமே கிடையாதுங்க. சின்ன படமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அது படம் நல்லா இருந்ததுன்னா பேன் இண்டியாவும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, அது நல்லபடியாக போய் பார்ப்பாங்க. தமிழ் சினிமால வெற்றியை மட்டுமே கொண்டாடுறாங்க. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக வெற்றினா எல்லாரும் கொண்டாடுவாங்க. அது தோல்வினா யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. ஸோ தோல்வி யார் பண்ணுறாங்களோ அவங்க மறுபடியும் மறுபடியும் வெற்றி அடையணும்னு தான் பார்ப்பாங்க தவிர்த்து தோல்வியை யாருமே கொண்டாட மாட்டாங்க. வெற்றியை கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும். ப்ளஸ் அதுக்கு தலைக்கு மேலே ஏறி கொண்டாடக்கூடாது. கொண்டாடுங்க, அவள்தான். நெக்ஸ்ட் படம் எப்படி இன்னும் பெட்டராக கொடுக்கணும்னு பாருங்கன்னு சொல்லுவேன். சரி, பேன் இண்டியா படங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் அவ்வளவா ஓடுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பேன் இண்டியானால அப்படியெல்லாம் இல்லை. மீன்ஸ் இப்போ பேன் இண்டியானால செலவு நிறைய ஜாஸ்தி பண்ணுறாங்க இப்போது. ஸோ அதனால் அவங்க நினைக்கிறாங்க இப்போ எல்லா படமும் ஓடிடும்னு சொல்லி. பேன் இண்டியா மூவி நாங்கள் பெருசாக செலவு பண்ணால் ஓடிடும். ஒரு சில படங்கள் அது ஓடிடுச்சு. இந்த பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், கண்டாராக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டோரி கண்டென்ட் நல்லா இருந்ததுனால அது பேன் இண்டியா மூவியாக ஆயிடுச்சு. இதே மாதிரி பேன் இண்டியாவாக பண்ணோம் மீன்ஸ் இதே பாருங்கள், இந்த பட்டானு இதெல்லாம் பேன் இண்டியா மூவி தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்லலாம் அவ்வளோ ஓடவே இல்லை, தெலுங்குல ஓடவே இல்லை, ஹிந்தியில் தான் நல்லா ஓடிச்சு அது. ஸோ பேன் இண்டியாலாம் எதுவுமே கிடையாதுங்க. சின்ன படமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அது படம் நல்லா இருந்ததுன்னா பேன் இண்டியாவும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, அது நல்லபடியாக போய் பார்ப்பாங்க. ஸோ கதைகள் தான் முக்கியம். தமிழ் சினிமாவில் கதைக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சு மலையாள அளவுக்கு இப்போ மலையாளம் ரொம்ப சூப்பராக எடுக்கிறாங்க. மலையாளம் மூவிஸ் எல்லாம் அப்படி ஒரு கண்டென்ட், அப்படி ஒரு ஸ்டோரி. ஸோ அது பார்த்தாலே நமக்கே ஐயோ இந்த படம் நம்ம பண்ணால் நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஸ்டோரி இவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தமிழ்லையும் யோசிக்கிறாங்க. ஒரு புதுசாக ஏதாவது கொண்டு வரணும்னு சில புது டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ அவங்க எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்டோரி தமிழும் நல்லா தான் இருக்குது ஸ்டோரி. ஓகே, புது டைரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்புகள் தருவீங்களா, இல்லை பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட தான் ஆக்ட் பண்ணுவீங்களா? புது டைரக்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுப்பேன். ஆனால் வேலை தெரிஞ்சு ஆகணும். இப்போ நானும் இப்போ தான் மேலே ஏறி வரேன். நான் டைரக்டரையும் நான் பார்த்தேன்னு வைங்களேன், நான் வேலை சொல்லி கொடுத்து நான் நடித்து அதெல்லாம் சரி வராது. நல்ல ப்ராக்டிஸ், நல்லபடியாக ஒரு அசோசியேட் டைரக்டராக யார் கூடயோ டைரக்டர் கூட நல்லா ஒர்க் பண்ணி வந்தால் நல்லா இருக்கும். இதே பாருங்க, ஃபரானா நெல்சன் வெங்கடேஷன் யார் கூடயோ ஒர்க் பண்ணல, ஆனால் அவருக்கு ஒர்க் தெரியும் ஃபுல்லாகவே, எந்த ஆங்கிள் எப்படி எடுக்கணும்னு. ஸோ மைண்டு தான் அது. இப்போ ஒரே ஷாட்டில் தெரிஞ்சிடும் இவர் டைரக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு. ஓகே ஓகே சார். ஆனால் நல்ல டைரக்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற படங்கள் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா ஓடுது. ஆனா அநேக தமிழ் படங்கள் மற்ற மாநிலங்கள்ல அவ்வளவா ஓடுறது இல்ல. அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லப்படாது. தமிழ் படங்கள் தான் இப்போல்லாம் இங்கே அதிகம். நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் பாருங்கள், எல்லா செல்ஃபோனும் எல்லா டிவிலையும் செட் மேக்ஸு, இந்த சோனி, இந்த மாதிரி சேனல் ஜி எல்லாம் டப்புடு மூவி தான் இருக்குது. அதுவும் முக்கால்வாசி தமிழ் படம் தான் இருக்குது. அதுவும் மெயினாக ஆக்ஷன் மூவிஸு, பேய்கள் மூவி எல்லாம் அங்கே தான் எல்லாரும் வர வைக்கிறாங்க. இப்போ தமிழ் ஹிந்தி மார்க்கெட் தமிழ் ஏன் பெருசாக இருக்குன்னா, இந்த மாதிரி ரைட்ஸ் அதிகமாக போகுது ஹிந்தியில். இந்த மாதிரி ரைட்ஸ் வாங்கி அவங்க டப் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறது, அது எவ்வளோ கோடி மக்கள் பார்க்குறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது.